ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பாண்டி சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா, நம்ம சரண் எல்லா உண்மையும் அவங்க அம்மாட்டே அவங்க அப்பாட்டே சொல்லிருக்கான் இதாகிட்டாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீனாட்சி நம்ம தங்கமயில பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஓவராக பொய் சொல்லிக்கிட்டு அடிக்கடிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அதனால் சரணுக்கு பொறுக்க முடியாமல் ஒரு பொய்யை சொல்லிடுறாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்காக அந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவார் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொய்யும் தூக்கி போடுறாங்க. இன்னொரு பொண்ணை வச்சு கனெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த மாதிரி சரணை பற்றி சொல்லணுன்னா மறுபடியும் சரணுக்கு என்னை வச்சு நீ இவ்வளோ விஷயம் பேசணும்னு நினைக்கிறியா, அப்போ இன்றைக்கி உன்னை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பணம் எடுத்தது எல்லா விஷயத்துமே சரண் சொல்லிடுறாரு. என்னோட 2 வயசில் மூத்தவ அப்படின்ற மாதிரி. அப்புறம் படிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையும் சொல்கிறாரு. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகுது. ஒரு பக்கம் அவங்க அம்மாவுக்கும் தலையே சுற்றிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாக்கிட்டேயுமே பார்த்தீங்கன்னா கோமதிக்கிட்டேயுமே நம்ம தங்கமயில் சொல்லியிருப்பாங்க, என்னை பிடிக்காமல் வேற ஒரு பொண்ணை தான் இவங்களுக்கு பிடிச்சிருக்கு போலாதான், என் கூட வாழ்றதுக்கு பிடிக்காமல் சண்டை போட்டுகிட்டே இருக்காரு என் கூட அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நானும் அதை நம்பிட்டேன். இவ்வளோ பொய்யெல்லாம் சொல்கிறத விட என் பையனை பற்றி என்கிட்டே நீ எப்படிலாம் சொல்லியிருக்க, என் பையன் எப்படி சொக்க தங்கமாக நினச்சி வச்சிருந்தேன், அவனையே என்னை பொய்யா நினைக்கிற அளவுக்கு என்னை மைண்டை மாற்றி வச்சிருக்க. அப்போ நீ எவ்வளோ பெரிய கேடி, பஸ் நீ வீட்டை விட்டு வெளியே போனா போ, வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு பஸ் நீங்கள் நிற்காத, என் கண்ணு முன்னாடி நிற்காத அப்படின்னு கோமே சொல்கிறாங்க. ஸோ அதை ஓகே, பை டாடா.